இங்கே வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் என்ஜாய் பண்ணது தான்ல. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? கொய்யா பழம் பிங்க் கலரில். நான் கொடைக்கானலில் ஒரு வீடு கட்ட போகிறேன். தாண்டி போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. தாண்டி போனால் அப்படியே போயிடுவேன் போல நான். எனக்கெல்லாம் உயிர் பயம்ப்பா. ஐயோ இந்த மக்கள் என்னோட ஸ்கூல். அந்த ரெட் கலர் பூ தெரியுதுல்ல, அந்த ரெட் கலர் பூ கிட்ட தான் என் வீடு. நல்ல வண்டி போகாது, ஸோ நடந்து போவோம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட். இன்னைக்கு தான் வந்துட்டு கொடைக்கானல்ல எங்களோட லாஸ்ட் டே. ஆக்சுவலி நாங்கள் கொடைக்கானல் இல்லை, பூம்பாறைன்ற இடத்துல தான் இருக்கோம். இன்றைக்கி தான் எங்களோட லாஸ்ட் டே. நேற்று நாங்கள் ஒரு டூமுக்கு வந்துட்டோம். லைக் அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். லூனா டூம் சொல்லிட்டு இந்த ரூம் எங்களோட ஃபேவரெட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நேற்றே வீடியோ காமிக்கணும்னு நினச்சா அழகாக அரேஞ்ச் எல்லாம் பண்ணப்போ, பட் இருந்த டயர்டில் நாங்கள் நல்லா படுத்து தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருந்தோம். வெளியவும் நாங்கள் போகல, இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக இங்கே தான் என்ஜாய் பண்ணோம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு இதை காமிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் வந்துட்டு மண்ணனூர் போகிறோம். இங்கே வந்துட்டு ஒரு ஹாட் டப் இருக்குது. இதில் வந்துட்டு தண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டாங்க, தண்ணியோடி நடிச்சிடலாம். நேற்று நாங்கள் வந்துட்டு ஹாட் டப்பில் குளிக்கிறோம் அப்படின்ற பேரில் ஜில்லு டப் ஆகிடுச்சு. ஸோ ஜில்லு டப்பில் போய் நான் முங்கி ரீல்ஸ்க்கு மட்டும் 2 வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தேன். இங்கேருந்து பாருங்கள், இதுதான் எங்களோட லூனா டூம். நாங்கள் பக்கத்தில் அங்கே தான் இருந்தோம். அதுக்குள்ளே தான் அந்த குளோப் மாதிரி இருக்குது. இது அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அங்கேருந்து வாக் பண்ணி வந்தால் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு நெட் பெட் இருக்கும். நேற்று வந்துட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் நாங்கள் செட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இங்கேருந்து. இது நல்லா பவுன்ஸ் ஆகுது, குடுக் குடுக் குடுக். இங்கே பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் திறந்தா சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நடந்து வந்தால் இதுதான் எங்களோட டூம். ஆக்சுவலி கச்சடை ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புறதுனால, அதாவது பேக் பண்ணுறதுனால கச்சடை ஆகிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சைட் போனால் ரெஸ்ட் ரூம். இங்கேருந்து வந்து நம்ம ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் பண்ணால் எங்கே போச்சு இப்படி தெரியும். இங்கேருந்து ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோம். அப்போ நாங்கள் காலையில் அப்படி இருந்தால் இந்த வியூவோடு அப்படி பார்த்து, இந்த வியூ வேணும்னா அப்படி வெளியே வியூவில் போய் பார்த்துப்போம். எங்களோட டிரைவர் அண்ணா வந்துடுவாங்க. இங்கேருந்து மண்ணனூர் போயிட்டு அப்படியே அங்கேயும் காமிச்சிட்டு அப்படி நம்ம பேக்கப் சென்னை போயிடுவோம். நெக்ஸ்ட் பிரேக்கில் சந்திப்போம். பைன் ஃபாரஸ்ட், அங்கே தான் பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. செம்ம கூட்டம். முன்னாடி முடிச்சுட்டு அதுக்குள்ள எனக்கு பசிக்குது. பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு அந்த ஸ்டால்ஸில் போயிட்டு மேகி எல்லாம் ஆர்டர் பண்ணி, நான் கொஞ்சம் இதாக இந்த சுண்டல்லாம் ஆர்டர் பண்ணேன். அவள் மாங்காய் சாப்பிட்டா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால வண்டிக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். எப்படி போங்க சீக்கிரம். ஒரு மேகிக்காக ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தோம். இவ தான் அங்கேயே நின்று நாங்கள் சாப்பிட்டு போகிற கடையில் எனக்கு இப்பி வேணும், இப்பி பார்த்தேன் சொல்லி இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டான். நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க பைன் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி என்ன சம்பவம்னா, நான் உள்ளே போகும்போது ரொம்ப தூரம் நடக்க முடியலை. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால நாங்கள் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டோம். நல்ல வீடியோ எடுக்க முடியாதனால நாங்கள் வெளியே வந்து உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் நான் காமிப்பேன் அப்படின்றத காரணத்தினால நான் வெளியே நின்று காமிப்பேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து அப்படி அங்கெல்லாம் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் ஆளுங்க தெரியலாங்களா, அந்த மாதிரி நாங்களும் நடந்து போனோம். நாங்கள் ரொம்ப மேலெல்லாம் நடந்து போகல, ஏன்னா அதுக்கு மேலே இந்த மேடம் நிறைய கால் வலின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை, நான் சரின்னா எனக்கு தெரியும் மழை வருது சொல்லிட்டு குணா கேவ்ல வாடி. டிராஃபிக் போயிடுங்க அந்த இடத்துல. எங்கடா போறீங்க எல்லாரும்? ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே அண்ணா அடுத்து எங்கண்ணா போகிறோம்? குணா கேவ்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ். அந்த கேட் மேல ஏறி போனோம் பார்த்து. ஓகே கைஸ், பை கைஸ். நம்ம குணா கேவ்ல சந்திப்போம். ஸோ நாங்கள் குணா கேவுக்குள்ளே ரொம்ப நேரமாக நடந்து வந்து இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இங்கே தான் அவங்கெல்லாம் உட்காந்தாமா. ஸோ அங்கே தான் குணா கேவ் இருக்கு போல. ஓ வாங்க. ஸோ இங்கே தான் குணா கேவ் இருக்குன்னு நம்பி வந்தேன். கண்ணை கட்டின தூரத்துக்கு மிஸ்ட் பட்ட தான் தெரியுது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் சூசைட் பாயிண்ட். அங்கே குரங்கெல்லாம் தெரியுது. அதுதான் வந்துட்டு
ஒரிஜினல் சூசைட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு அலௌட் கிடையாது. இந்த கேட்லாம் போட்டு இங்கெல்லாம் அலௌட் கிடையாது. அங்கே போனால் அந்த பிளாக்கை தாண்டி ஃபுல்லாக டீப் தான் நம்ம ஸ்வைங். 2 பேரும் சத்து விளையாடுவோமா? இருப்பா அந்த சைடு அதுவும் அங்கேயும் சூசைட் பாயிண்ட் தானம்மா. பட் இது வந்துட்டு ஒரிஜினல் சூசைட் பாயிண்ட். இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு அலௌட் கிடையாதுன்னு சொல்லி இந்த பிளேஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஃபென்ஸ் அதெல்லாம் போட்டு என்ன பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு சாக்லேட்ஸ் வாங்க போகிறோம். சாக்லேட்ஸ் வாங்கிட்டு எனக்கு ஹாட் சாக்லேட் குடிக்கணும் போல் இருக்குது. நல்லா ஹாட் சாக்லேட், அதனால் நல்லா ஹாட் சாக்லேட் இருந்துச்சு. அதுவும் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு கரெக்டாக இருக்கும் பஸ்ஸுக்கு டைமு. அப்படியே கிளம்பிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட கொடைக்கானல் ட்ரிப்பு. அடுத்து வேறு ட்ரிப்பு யோசிப்போம். டேய் என்னடா மூஞ்சி இது? ஹாட் சாக்லேட் குடிக்க வந்தோம். வந்த கடையில் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் நிறைய கப் வெரைட்டிஸு. ஒன்றுமே டிசைனாக வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு கப் எடுத்தேன். இங்கே பாருங்கள் நம்ம டீ கடையில் கிடைக்கிற கப்பெல்லாம் இப்போ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது லார்ஜ். இந்த கப்பு பாருங்கள், தம் கிளாஸ். ஓ நம்ம தம்முக்கு இங்கே பெரிய சாக்கு தோண வாய் மூடு கோக்கியா. அக்கா ஹாட் சாக்லேட் நல்லா திக்காக வேணும். நாங்கள் நேற்று ஆசைப்பட்டு ஒரு கடையில் போய் ஹாட் சாக்லேட் குடித்தோம். அவங்க தண்ணியாக தந்துட்டாங்க. சாக்லேட் வந்துச்சு. சூடாலாம் இல்லைவா? இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. லைட் ப்ரௌனில் சாக்லேட் வாங்க வந்துட்டோம். சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. நான் இது அது அப்புறமா இது வாங்கிட்டேன், அது வாங்கினேன். அப்புறம் அந்த கீழே இருக்கிறதெல்லாம் இப்போ சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இங்கே தான் நாங்கள் சாக்லேட் எல்லாம் வாங்கினோம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு புலியூர் சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு கிராமம் மாதிரி அது. ஸோ அங்கே வந்துட்டு வியூ எல்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டு எப்படி அந்த இடத்துக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 4 மவுண்டன்ஸ் தாண்டி நாங்கள் போகணும். அவங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் கொஞ்சம். இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டில் தான் நான் கொடைக்கானல் ஒரு வீடு கட்ட போகிறேன். ஆக்சுவலி இப்போயே வந்துட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டே வராங்க. நான்லாம் கட்டுற ஸ்டேஜில் எதுவுமே இருக்காது போலையே. இப்போ நாங்கள் வர அப்போவும் ஒரு புல்டோசர் எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருந்துச்சு. நான் கட்டுறப்பெல்லாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கேயுமே போக தோணாது எனக்கெல்லாம். அப்படியே நான் பாட்டு ஜாலியாக டெய்லி இதை இப்படி பார்த்துட்டே தூங்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அப்படி இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி நெல்லிக்காய் இருக்குது, தெரியுதா? இந்த மேடம் வந்து அதை பறிக்க போகிறாங்களாம். போங்க மேடம். அப்படி ஏறுங்களா? இந்த கொம்பு அப்படி இன்னொரு ஸ்டெப் வைங்கம்மா. இன்னொரு ஸ்டெப் வைக்கணும் எனக்கு. இல்லைப்பா, போங்க. இந்த சைடுப்பா, இந்த மேலே அப்படியே மேலே தூக்குங்க. அந்த இருக்கு பாருங்க மேலே, உங்கள் மேலே. அந்த அண்ணா பாரு ஈஸியாக எடுத்துட்டாங்க. இந்தாங்க உங்களுக்கு தான் இப்போ காட்டுறேன். இந்த சைடு அண்ணா பிடிச்சி தராங்க பாரு. அப்படியே அந்த கொம்போட உடைங்க பத்தா. இந்த சைடுல இருக்கு பாரு. அண்ணா எங்கேயோ ஏறி போய் கொய்யா பழம் பறிக்க போயிருக்காரு. அங்க இறங்கி நிக்கிறீங்களா? அங்க போற ஸ்டண்ட். அண்ணா நான் ஏறினேன்லடா. ஐயோ வேண்டாப்பா. மிஸ்டர்லாம் எப்படி ரிவர்ஸ்ல மேல அப்படியே போகுது பாருங்க. அந்த மவுண்டன்ல இருந்தா நம்ம வந்தோம். நான் காமிக்க அந்த விஷயத்தையும் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். அண்ணன் எங்களுக்கு ஒரு கொய்யா பழம் பறிச்சு தந்தார்ல, பிங்க் கலர் கொய்யா பழம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. டேஸ்டா இருக்கு. இதுக்கு பின்னால இருக்க மலையில இருந்தானே வந்தோம். இதுக்கு பின்னால ஒரு மலை, அந்த மலை தெரியாது. ஏன்னா நம்ம இப்படி சுத்தி வந்துட்டோம். அந்த மலையை கிராஸ் பண்ணி இப்போ அடுத்த மலைக்கு நாங்கள் வந்திருக்கோம். மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதா? ட்ரெஸ்ஸில் ஆகுது. இப்போ நாங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அப்படி போக போகிறோம்.
நல்ல வண்டி போகாது. ஸோ நடந்து போவோம்மா. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? காஃபி பீன்ஸ். இது பாருங்களா, அதில் கொட்டை கொட்டையாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து காஃபி பீன்ஸு தெரியுதா? நம்ம இந்த சைடு தான் இப்படி நடந்து போகணும். அண்ணா இப்போ திருப்பி என்னமோ வித்த காமிக்கிறாரு. இப்படி தான் நடந்து போனோம்னா இங்கே ஒரு கொய்யா பழமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பேர் பழுத்த ஒரு கொய்யா. நல்லா பெருசாக இருக்கு கொய்யாவா? அது நல்லா பேரிக்கா மாதிரி இருக்கு பாரு. கிளி கொத்தி இருக்கு. ஐயோ, கிளி கொத்தி இருக்கு, செம்மையா இருக்கும். இங்கே வரி நாங்கள் ட்ரக்கிங் போல ஏன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இதுவே ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் இருக்கு. கொய்யா போலும் பிங்க் கலர்ல நல்லா பழுத்து இருக்கு. இங்க இருக்க கொய்யா எப்படின்னா எடுத்துட்டு விற்பாங்களா? எடுத்துக்கலாம். ஓ, அனைவருக்கும் சொல்லி சாப்பிட்றது கெத்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. அதே கொண்டு போகணுன்னா தான் திட்டுவாங்க. ஓ, இங்க பாருங்க மயில் உட்காந்துருக்கு. கொஞ்சம் சேஃபாகவே நடந்து போவோம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக தான், என்ன தான் நம்ம வியூ எடுக்கணுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக பயமெல்லாம் இருக்குதான். சறுக்கி கிரிக்கி போய் தப்ப கட்டின்னு போய் விழுந்துட்டேன்னா நான் என்னத்தை பண்ணுறது? தாண்டி போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. தாண்டி போனால் அப்படியே போயிடுவோம் போல நான். அந்த மாதிரி ஒருத்த மேய்ச்சல் மக்களே சொல்லிட்டுதான். செம்மையாக இருக்க இடம். இங்கே வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் என்ஜாய் பண்ணது தான்ல. செம்மையாக இருக்குது. வருத்து இங்கேயே உட்காந்துடலாம் ஃபுல் டே. இனி நம்ம போகலாம். டைம் என்னாச்சு? 5 போகுது. கரெக்டாக இருக்கும். இந்த கிளாத்து வலிக்கிருச்சு என் காலை. எனக்கெல்லாம் உயிர் பயம்பா. ஐயோ, எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. புள்ள குட்டிங்க பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இது கூட வந்துட்டு இதுக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு இங்கே வந்து செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. என்னமோ இங்கே நிற்கிற போது அப்படியே பின்னால் அப்படியே சாஞ்சு போய் விழுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு பஸ் ஏறி சென்னை கிளம்புவோம். ஓகே கைஸில் இங்கே தான் இருந்தேன். நான் சொல்கிறேன், எந்த வீடு தெரியுமா? இப்படியே மேலே போனோன்னா அந்த ஃபர்ஸ்ட் அங்கே தெரியுதா? அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ரெட் கலர் பூ தெரியுதுல்ல, அந்த ரெட் கலர் பூ கிட்ட தான் என் வீடு. அந்த ரெட் கலர் பூ தான் என் வீடு. மேலே ஃப்ளோரில் இருப்போம் நாங்கள். கீழே வந்துட்டு இங்கே ஒன்று இதெல்லாம் இருக்காதுடி. நாங்கள் குதிச்சு வந்து விளையாடுவோம். இதுதான் மக்களே என்னோட ஸ்கூல். இந்த வழியாக போனால் ரிசப்ஷன் வரும். இந்த வழியாக போய் ரைட் எடுத்தோன்னே கேன்டீன் வரும், கிரவுண்டு வரும், அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸஸோட கிளாஸ் வரும். ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டு பஸ் ஏறிட்டோம். நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கரெக்டாக பஸ் ஏறதுக்கு முன்னாடி வந்துட்டு சூப் குடிச்சு அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஸ்நாக்ஸ் டப்பான்றது தண்ணி ஸ்நாக்ஸ் பேகு நிறையா வாங்கிட்டோம். ஸோ இது முடிச்சுட்டு எங்கேயோ கீழே இறங்குவேன். நாங்கள் கீழே ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் பட் எங்கேயும் இறங்குறதா இல்லை. எனக்கு போகிற வரைக்கும் சுற்றி வந்துடக்கூடாது. சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பஸ் ஏறினா. எனக்கு இதுதான் பிரச்சனை. பஸ் ஏறினா நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். இது வந்துடக்கூடாது. டேரெக்டாக நாங்கள் போரூர் டோல் பிளாஸால தான் இறங்கணும். சாப்பிட்டு தூங்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, start. Bye-bye from Akshita Channel. Bye-bye.